ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்கள்லாம் இருக்கும் சார்? இது இந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு. வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி நம்ம போன வருடமே வந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கு பலன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல நம்ம நிறைய போட்டோம். இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு டிரான்சிஷனும் இருந்தா 2.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடம். அப்போ கணக்கு போடுங்க. 12 2.5 கணக்கு, 2 2 24, 12 6 6, 24 6 30 வருடம். இதே 30 வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு வந்த சனி இப்போதான் வர்றாரு. திரும்ப வர்றதுக்கு 30 வருடம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் 30 வருடம் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சனி வரும்போது முழுமை அடைஞ்சிருவீங்க. 90 வயசாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது குருவினுடைய வீடு, இது கோயில். இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் சனி பகவான் வந்துட்டார். இவர் புனிதராகி விடுகிறார். சனி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி இனிமே குட் சனியாக மாறிடுறார். குருவோட கைடன்ஸ். வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார். வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை, யோகங்களை அள்ளித்தரப் போகிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? 3 ஜாக்பாட்கள் ரிஷபராசிக்கு. 1 2 ஜாக்பாட் 3 அந்த மாதிரி. என்னங்க ஜாக்பாட் அப்படி கிடைக்க போகுது? சனி இங்க பாருங்க, ரொம்ப நாளா உங்களுக்கு அந்த ஆளு மேசராசிக்காரர் மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு பாதகாதிபதி. ஆனா உங்களுக்கு பாதகத்தை கொடுக்க வேண்டியவர் பாதகத்தை கொடுக்காம 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இந்த லாபஸ்தானத்துக்கு வருகின்ற சனி பகவான் 11ல் இருந்து உங்களுக்கு என்ன பண்றாரு? இது முதல் ஜாக்பாட். கெட்டவெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? பார்ப்பீங்க, பாருங்க. அது கெட்டவெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? என்னைக்குமே ஒரு நல்லவன் நல்லது பண்றதை விட கெட்டவன் நல்லது பண்றது அதிகமா இருக்கும். ரெஃபரன்ஸ் படம் வேணுமா? என்ன பாருங்க, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அந்த படத்துல விஜய் பாருங்க, அவர் ஒரு கெட்ட ரவுடியோட பையனா இருப்பாரு. அவரு போலீஸ் ஆயிடுவார். போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அவரோட பர்பஸ் ஆஃப் மோட்டோவே என்னன்னா, அந்த நிறைய இது பண்ணும். அப்போ அவர் அங்க போனதுக்கு அப்புறம் ஏழைகளோட கூக்குரலை கேட்பார், மனிதர்களை பார்ப்பார், அவர் தன்னை மாத்திப்பார். அந்த மாதிரி சனி பகவான் இது மாதிரி ஒரு ரவுடிஸ். அவர் 11ஆம் இடத்துல இருந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சா, நீ யாரு, நீ என்ன, உன்னை பத்தி ஆல் டீட்டெயில்ஸ் இன்னொரு ராஜா, உனக்கு என்ன வேணுமோ நமக்கு சேரும். சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சிவராசிக்காரர்கள் வேலை மட்டும் செய், உன்னை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ அப்படிங்கிறது சனி பகவானோட பிளெஸிங். வேற எந்த கிரகமும் கொடுக்காத ஒரு பிளெஸிங் சனி பகவான் தருவார். என்னன்னா, உங்களை வேலையை மட்டும் பார்க்க வைப்பார். அந்த வேலையில நல்ல பேர் வாங்கி தருவார். இது ஒரு பெரிய விஷயம். லாபசனி. அப்போ ஜாக்பாட் நம்பர் 1 என்னன்னா, இது வரைக்கும் நீங்க அகலக்கால் வச்சுட்டீங்க. இது வரைக்கும் நீங்க தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க. ஒரு கம்பெனிக்கு 2 கம்பெனியா போட்டீங்கன்னால் அந்த கம்பெனி ஓடலை, வருத்தப்படுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஓடுற அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணி தருகிறார் சனி பகவான். 11ஆம் இடத்தில் லாபசனி டெவலப் பண்ணுது. அடுத்ததாக இவர் தான் குழந்தைய தரப்போறார். என்ன குழந்தை பாக்கியம் இல்லை சார்? என்ன பிருந்தா, குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? எல்லாருக்கும் பிறக்கிறது தான் நமக்கும். அப்படி கிடையாது. நல்ல வேலை, நல்ல கணவர், நல்ல குழந்தை, நல்ல குடும்பம், இதெல்லாம் இறைவன் தந்த வரம். மரணம், ஜனனம், சில சாவியெல்லாம் நம்ம கையில் கிடையாது. இந்த சாவியெல்லாம் யாரு கையில் இருக்கு? எல்லாம் உள்ள எம்பெருமான் யார்கிட்ட இருக்கு? சனி பகவான்கிட்ட இருக்கு. அது நம்ம கடவுள்கிட்ட இருக்கு. இந்த மாதிரியான தெய்வங்கள்ட்ட இருக்கு. இவங்களுக்கு எப்போ எதை ஆக்டிவேட் பண்ணணும்னு தெரியும். ஒரு ஃபுல் நைட் உட்காந்து கோவப்படுவீங்க, நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து ஒர்க் பண்ணி பாருங்க, டக்கு மேலே முன்னுக்கு வந்துருவீங்க. நண்பர்களே, வாழ்க்கை நம்ம கையில் கிடையாது. எல்லா சாவியும் இறைவன் கையில் இருக்கு. அந்த மாதிரி தான் 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது, குரு தரலனா என்ன மேன், வை யூ ஆர் ஃபீலிங்? நான் தரேன். குருவுடைய வீட்டிலேருந்து நான் தரேன் உனக்கு பிளஸிங். 5ஆம் இடத்தை சனி பார்த்துடுறாரு. சாவிடு, ஜாலியாரு. என்ன பண்றார்? உங்களுக்கு குழந்தை நேச்சுரலா ஐவிஎஃப் நாயில. இவங்களுக்கு இதே வேலை பாஸ். கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு, குழந்தை இல்லை. அதுக்குள்ள டாக்டர் போய் பாருங்க, ஒய் நாட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப் அப்படிங்கிறது. ஓஹோ, என்னங்க 28 வயசு தான் அதுக்குள்ள ஐவிஎஃப் பண்ண சொல்றீங்க? ஆல் யுவர் இல்லை, எவ்ரி திங் இஸ் ப்ராப்ளம்ன்றான்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வியாபார சந்தை உலகத்திலே நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கோம். குழந்தை பிறப்பு இல்லையா? அப்போ இந்த ஒரு வருடமும் நல்ல நேரம் வரும்பொழுது சனி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே சனீஸ்வரன் கோயில்களுக்கு சென்று எள்ளு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கண்டிப்பா ப்ராமிஸை மிஸ் பண்ணாத காட் யாருன்னா அது சனி மட்டும்தான். 5ஆம் இடத்தை பார்த்து சனி உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சனி 8 பார்க்கிறார். நிறைய ஜோதிடர்கள் ஆல் அவர் சுனாமி பாய்ஸ் இஸ் ஒன்லி கிவிங் யூ ஃபியர்ஸ். ஸோ ஜோதிடம் எனும் அருங்கலை மனிதர்களை உய்விப்பதில் இருக்கிறது. ஐசியூவில் படுத்துருக்கிறவனுக்கு தெரியும் சார் அது கஷ்டம் என்னென்னு. வெளியே வந்து ஜென்ரல் வார்டு வந்து 2 நாள் ஆச்சு, இப்போ தான் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா காலரை தூக்கி விட்டுக்கோங்க, நீங்கள் சரியாயிட்டீங்க, அவ்வளோதான், ஜாலியாக இருங்க. ஒரு நோயாளி பற்றி இங்கே யார் கவலைப்படுறா? நோயாளிக்கு உடல்நிலை சரியாகிறது எவ்வளோ பெரிய மன சந்தோஷம் தெரியுமா? வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்கிறான். சொன்னவன் டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. அப்போ கடவுள் பார்க்குறாரு. வசூல்ராஜ் MBBSல சொன்ன மாதிரி தான் சொல்றவர் டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. அப்போது கடவுள் உங்களை 8ஆம் இடத்தை பார்க்கும்போது, ஆனந்த் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது, என்ன தைரியமாக இருங்க. அதே மாதிரி அதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நோயாளிகள் யாராவது ஆனந்த் சாராக இருந்தால் அதை கேளுங்க, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. உங்கள் வசூல்ராஜ் MBBS நான் தான், நீங்கள் கவலையப்படாதீங்க. 8ஆம் இடத்தை குரு சனி பகவான் பார்க்கிறார். ஆயுள் பாவத்தை ஒரே தூக்கி மாற்றிடுறார். என்னப்பா உனக்கு பிரச்சனை? தீரா பெருவியாதி, ஆப்ரேஷன் டைம் ஒன்றாவது, போ மாத்திரையில சரி பண்ணலாம், போ டாக்டரே சொல்ல, என்ன ரிப்போர்ட் மாறி போச்சு, எப்படி மாற்றினது யாரு? சனி பகவான். ஸோ அவர் 8 பார்த்துரு. 8ங்கிறது மாங்கல்ய படம். நிறைய ரிஷபராசிக்கார பெண்கள், எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், உள்ள படுத்திருக்காரு, என்ன பண்ணுவார் தெரில, எனக்கு தாலி நிற்குமான்னு தெரில, நான் மாங்கல்யவதியாக இருக்கணும், கவலையப்படாது, சனி பகவான் பார்த்துட்டார். இட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ரிஷபராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருக்க போறீங்க, ஜாலியாக இருங்க. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. நீங்க ஏத்துக்கணும். நீங்க உண்மையிலேயே பிசினஸை கொஞ்ச நாளா ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்க, அவ்வளவுதான். ஐயா நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்தது, ஒத்துக்குங்க, சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் வந்து இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல, நான் எங்கெங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம், ஓப்பனாக ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ப்ளஸ் பண்ணுவார். அப்போது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்திலிருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்துச்சு எல்லாரும். இப்போ மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போகிறார். காரணம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு. ஸோ அப்போது குரு இருக்கிற வீடு, குரு வந்து 1, 2, 3 இப்போ வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்ணுறாருன்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை, அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் டிஃபால்ட்டாக பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார். ஆனால் ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதில் கூட வாங்கக்கூடாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காதில் கூட வாங்காதீங்க. சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன? அன்னதானம் பண்ணுங்க. பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன் நண்பர்களே. எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும். சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி பகவான் கூடவே நடந்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. when you pray God, you can go nearer to the God. என்ன, when you worship to the God, நீங்கள் கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடவுளுக்கு பக்கத்தில் போவீங்க. ஓகே, பட் மனிதர்களுக்கு வர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, God will becomes you. கடவுள் உங்கள் பக்கத்தில் நடந்து வருவார். சத்தியமான உண்மை. அப்போது என்ன பண்ண, சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட்டு. பக்கா ஷாப்லர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார். 3 மணிக்கு எந்திரிச்சு பிஸ்னஸ், 4 மணிக்கு கடையை திறந்து 5 மணிக்கு உட்காருங்க. ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன, என் ஜாமி கூட வரும், என்ன அது, சனி பகவான் கூடவே வருவாருங்க. காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க, நல்லபடியாக இன்றைக்கி பிஸ்னஸ் நடக்கணும். சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நான் நல்லா இருக்க போகிறேன் நினச்சி கடையை தரங்க, சனி பகவான் உங்கள் கூடவே வருவார். கருப்பசாமி ஆடி வரும்,
ஆடி வருவார் சனி பகவான். அதனால சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான். திருநள்ளாறு போகிறீங்க போங்க, அங்கே உங்கள் திருப்திக்கு போகிறீங்க, சென்னையில் பொலிச்சலூர் போகிறீங்க போங்க, இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்பப்போ ஒரு அட்டனன்ஸை போட்டு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கேன் சனி பகவான், கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறத காட்டிட்டு வாங்க, அவ்வளோதான். ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சனியிடம் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க், ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க். ஒர்க்கு மேலேயே ஒன்றே வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே தரும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியால 3 ஜாக்பாட் மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகை தந்து இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க, உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும். 48 நாள் பூஜை பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட நேரடியாக பண்றவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாம் பேசலாம்.